Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லெசனோட அனதர் பார்ட். நம்ம போன வீடியோக்களில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இதையெல்லாம் பார்த்தோம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஒரு பேசிக் மேட்டர், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். இந்த மெஷினரியை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஆனால் இந்த மெஷினரி கண்டினியூஸாகவே போயிட்டே இருக்கோமா? அதாவது டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா நம்ம உடம்புல, சிலது கண்டினியூஸாக சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கு, சிலது தேவைப்படும் போது மட்டும், சிலது ஏற்கனவே இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சிஸ்டம்க்கு எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் இவங்களை எல்லாரையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க இல்லையா? அதுதான் இந்த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். எப்படி இது நம்ம உடம்புல ரெகுலேட் ஆகுது? எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் ஏதோ ஒரு மேட்டர் கண்ட்ரோல்ஸ் யுவர் ஜீன் எக்ஸ்பிரஷன். யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது இது இப்போ தேவை, இது இப்போ தேவையில்லை, இது எப்பொழுதுமே தேவை. அந்த மாதிரி சில விஷயங்கள்ல தான் இந்த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்பவே டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஜேக்கப் அண்ட் மொனார்டோட ஒர்க் லாக் ஆப்ரான், தட் இஸ் லாக்டோஸ் ஆப்ரேட்டர் மாடல், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதுதான் கண்டென்ட். இப்போ நம்ம டைட்டில்குள்ளே போவோம். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். Regulation of gene expression refers to a very broad term that may occur at various level. பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க ரொம்ப ப்ராட், இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Considering that gene expression result in the formation of a polypeptide, it can be regulated at several levels. In eukaryotes, the regulation could be exerted at transcriptional level, formation of primary transcript, processing level, regulation of splicing, transport of messenger RNA from nucleus to the cytoplasm, translational level. ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு ப்ராட் மேட்டர் இல்லையா? நம்ம ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ஒரு பாலிபெப்டைடை ரெடி பண்ணுறோம். பண்ணி முடிக்கும்போது எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. அதான் எந்த ப்ரோட்டீன் எப்போ தேவை, எப்போ தேவையில்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ சொன்னது மாதிரி. இப்போ நம்ம யூகேரியாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனே டக்குலாம் நடக்கலை. ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட், ஏன்னா அதுவே இங்கே ப்ரீ மெசஞ்சர் ஆர்என்ஏல இருந்து மெச்சூர் மெசஞ்சர் ஆர்என்ஏவாக மாறுது. அதுதான் இங்கே ப்ராசஸிங் லெவல். டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாசம்க்கு அனுப்புது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் அப்போ எப்படி டிஆர்என்ஏ அடாப்டராக வந்து 2 சப்யூனிட்டை ரிபோசோமில் ஜாயின் பண்ணி மெசஞ்சர் ஆர்என்ஏவை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அமினோ ஆசிடாக ரிலீஸ் பண்ணி பாலிபெப்டைடை ரெடி பண்ணி அதுக்கான என்சைம்ஸ் எல்லாம் உள்ளே வந்து, இதெல்லாம் சாத்தியமே இல்லைல்ல, யாரோ ஒருத்தர் ரெகுலேட் பண்ணலைன்னா. ஸோ சம்படி இஸ் ரெகுலேட்டிங், அதுதான் இந்த ரெகுலேட்டர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்டே. இப்போ பார்ப்போம். இப்போ ரொம்ப பேசிக்கலாக சொல்லப்போனால் ரெகுலேட்டர் அப்படின்னும் போது இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு குட்டி ரெகுலேட்டரில் முக்கியமாக 3 டைப்ஸ் இருக்காங்க. ஏன்னா இதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ரெகுலேட்டர் தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் தான் நான் சொல்கிறேன். இதில் ஒருத்தவங்க வந்து இன்டியூசிபிள் லெவல். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது. எப்போ தேவைப்படுமோ ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், தேவையில்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து. இப்போ நம்ம இப்போ லாக் ஓப்ரான் படிக்க போகிறதே இந்த டைப்பு தான். ஓகே, ஸோ ஒன்று தேவை இருந்தால் இந்த எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, இது ஒரு டைப்பு. ரெண்டாவது அனதர் டைப், ரொம்ப காமன் டைப் வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் டைப். இந்த வார்த்தையும் இங்கே வரும். கான்ஸ்டிடியூட்னா ஆல் டைம், எப்பொழுதுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. தட் இஸ் நிறுத்துறதே இல்லை, ஒர்க் த்ரூ அவுட். இவங்களை யாருமே இது நீ பண்ணி தான் ஆகணும். இப்போ நமக்கு மூச்சு விட்டு தான் ஆகணும் இல்லையா, சாகிற மட்டும். இப்போ மூச்சு விடுறதுக்கு என்ன என்சைம்ஸ் எல்லாம் வருது, யாரெல்லாம் இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு போகிறது, ஆக்சிஜனை உள்ள அந்த மாதிரி மேட்டர்லாம் கண்டினியூஸாக நடக்கணும். இது இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது, அந்த மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் கான்ஸ்டிடியூட்டிவ் டைப். தேர்டு டைப் ரெப்ரெசிபிள்.
இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஜீன் ப்ராடக்ட். ஜீனோட ப்ராடக்ட் என்ன? ஜீனோட ப்ராடக்ட் பாலிபெப்டைட், தட் இஸ் புரோட்டீன். அந்த புரோட்டீனோட காம்போசிஷன் வேற வேற மாதிரியா இருக்கலாம். சில நேரங்கள்ல அது என்சைம், சில நேரங்கள்ல ஹார்மோன், சில நேரங்கள்ல சம் பயோ மாலிக்யூல்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பொறுத்து, ஓகே, இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும், ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணும். இது இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அந்த இன்டியூசபிளுக்கு போயிடும். ஸோ இது மூணும் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் சில நேரங்கள்ல நம்ம நெகட்டிவ் நெகட்டிவ் கண்ட்ரோல்னு ஒன்று பார்ப்போம். இது என்னன்னா இட் இட் ஜஸ்ட் ஷட் ஆஃப் த மெக்கானிசம், அவ்வளோதான். ரெகுலேட்டரி ஜீன் என்ன பண்ணுது, டோட்டலாக இந்த எக்ஸ்பிரஷன், ஜீனோட எக்ஸ்பிரஷன் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஜீன் எக்ஸ்பிரஷன் ஸ்விட்ச்ட் ஆஃப், அதாவது இந்த ரெகுலேட்டார் கண்ட்ரோலில் இருக்கிற ஜீனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, இது நெகட்டிவ் கண்ட்ரோல். இப்போ இதுக்கு ஒரு ஆப்போசிட் டேர்ம் இருக்கும் இல்லையா, பாசிட்டிவ் கண்ட்ரோல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆக்டிவேட்டட். ஓகே, ஸோ முக்கியமாக இந்த 3 ப்ளஸ் இந்த தேவைப்பட்டா, அதாவது இருக்கு அதனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது இல்லை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக். இதை வச்சு தான் இந்த ரெகுலேட்டர் மெக்கானிசமே போயிட்டு இருக்கு. இப்போ நாம ஃபர்தராக படிப்போம். The genes in a cell are expressed to perform a particular function or a set of function. ஸோ இப்போ ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற ஜீன்ஸ் ஏதாவது ஒரு வேலையை செய்யும், இல்லை பல வேலைகளை செய்யும். Okay, set of functions. For example, if an enzyme called beta galactosidase is synthesized by E. coli, it is used to catalyze the hydrolysis of disaccharide, lactose. Disaccharide இங்க lactose. இந்த lactose வந்து குளுக்கோஸ் ஆகவும் galactose ஆகவும் உடையணும் அப்படின்னு சொன்னா. See, lactose is a disaccharide. இதில் வந்து வர 2 monosaccharide, galactose and glucose, with the help of beta galactosidase. இவன் தான் ஹைட்ரலைஸ் பண்றான். The bacterium use them as a source of energy. So they'll be using this galactose and glucose as a basic source. ஆனால் இதை டைரக்டாக எடுக்கல, லாக்டோஸை எடுத்து. ஸோ இந்த லாக்டோஸை உடைக்கிற ஆள் யாருன்னா, தட் இஸ் பிரித்து குளுக்கோஸாவும் கேலக்டோஸாவும் மாத்திர பீட்டா கேலக்டோசிடேஸ் இருக்கணும். ஹென்ஸ் இஃப் த பாக்டீரியா டு நாட் ஹாவ் லாக்டோஸ், இங்கே கொஞ்சம் கவனிங்க, இப்போது ஒரு பாக்டீரியாவை சுற்றி லாக்டோஸ் இல்லைன்னா அதுக்கு இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ்க்கான வேலையே இல்லையே, அதுதான் இங்கே சொல்ல வருவாங்க. See, if the bacteria does not have lactose around them to be utilized for energy source, they would no longer require the synthesis of the enzyme beta galactosidase. Lactose இல்லைனா beta galactosidase அது எதுக்கு தேவை இல்லை. Therefore, in simple terms, it is the metabolic, physiological or environmental conditions that regulate the expression of gene. So சும்மாவே இதெல்லாம் நடக்கல, அதுக்கு தேவை இருந்தால் வச்சுக்கோ, தேவை இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கோ. ஸோ மெட்டபாலிசமும் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஜீனோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுது. The development and differentiation of embryo into adult organisms are also a result of the coordinated regulation of expression of several set of genes. இப்போ இது ரொம்பவே ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எம்ப்ரியோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஒரு டெர்ம் ரீஜன் ஆகட்டும், இல்லை ஒரு பிளான்ட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் செல்லுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி உங்களுக்கு பெர்மனன்ட் பேரண்ட் கைமா, இது எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் பிரைமரி க்ரோத்லேருந்து செகண்டரி க்ரோத்துக்கு மூவ் ஆகுது. எனி ஒர்க் இஃப் தே பெர்ஃபார்ம், தே ஜஸ்ட் work with the help of several set of regulatory genes. இதுதான். Just a minute, dogs barking again. In prokaryotes, control of the rate of transcriptional initiation is the predominant site for control of gene expression. So in prokaryotes,
Transcriptional initiation is the predominant site for control of transcriptional initiation ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு சிக்மா ஃபேக்டர், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ரோ ஃபேக்டர் டெர்மினேஷனுக்கு இவ்வளோத்துக்குமே கண்டினியூஸா ஒரு ரெகுலேஷன் இருந்தாகணும் இல்லையா? அதுதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. In a transcription unit, the activity of RNA polymerase at a given promoter is in turn regulated by interaction with accessory protein. இப்போ RNA polymerase உள்ள வர்றதுமே நிறைய accessory proteins நீங்க ஆக்சுவலி நமக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணல. டாட்டா பாக்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனல் பைண்டிங் புரோட்டீன், டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் ஏ, டி, இலாம் வரும். இதெல்லாம் ஆக்சசரி புரோட்டீன். நம்ம அங்க அதெல்லாம் படிக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கு. இது எல்லாமே சேரும்போது தான் அங்க RNA பாலிமரேஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அப்போ இவங்கள எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் அங்க இருக்கு. அதுதான் ரெகுலேஷன். which affects its ability to recognize the start site. ஸோ இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதும் இதை இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. These regulatory proteins can act both positively activators or negatively repressors. ஒன்று இது பாசிட்டிவ் கண்ட்ரோல்ல இருக்கும், இல்லையா கம்ப்ளீட்லி ரெப்ரெஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மெக்கானிசம்லயும் இருக்கும். The accessibility of promoter regions of the prokaryotic DNA is in many cases regulated by the interaction of proteins with the sequences termed operator. So நிறைய நேரங்கள்ல the accessibility of promoter region of prokaryotic DNA is in many cases regulated by the interaction of protein with the sequences termed operator. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார் ரீஜன் ஒன்று ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல புரோட்டீன் சிந்தசிஸ் ஆரம்பிக்குது டிஎன்ஏல, அங்கேருந்து தான் கோட் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு பர்டிகுலர் செட் கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க பேரு ஆப்ரேட்டர். The operator region is adjacent to the promoter elements in most operons, and in most cases the sequences of the operator bind a repressor protein. So இப்போ அங்க பிக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆப்ரேட்டர் தான் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா ஸ்ட்ரக்சரல் ஜீன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு ப்ரொமோட்டார் இருப்பாங்க. ஸோ தி ஆப்ரேட்டர் ரீஜன் இஸ் adjacent to the promoter element in most operon, and in most cases the sequence of operator bind a repressor protein. So operator control பண்றது ஒரு repressor protein இருக்கும். அந்த பிக்சர் வரும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். each operon has its specific operator and specific repressor. ஒவ்வொரு operonக்கும் ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க, கம்பல்சரியா ஒரு ஸ்பெசிபிக் ரெப்ரெசார் இருப்பாங்க. இங்க ரெப்ரெசார் ஜீனை கொடுக்கறவங்க அங்க ஐ ரெகுலேட்டர் அவங்க தான் அந்த பிக்சர்ல வரும். For example, lac operator is present only in the lac operon, and it interacts specifically with lac repressor only. lac repressor தான் ஐ ஜீன் கொடுக்கும். lac operator யார் இதை ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா லாக்டோஸ் மெக்கானிசம். லாக்டோஸ் உள்ள வரும்போது ஆப்ரேட்டர் ஜீன் ஒர்க் ஆகுது. இன் டர்ன் இட் வில் ஆக்டிவேட், அதாவது அவன் ஸ்விட்ச் ஆன் பண்றான் சிஸ்ட்ரானிக் ஜீனை, தட் இஸ் பாலிசிஸ்ட்ரானிக். அந்த ZYA ஸ்விட்ச் ஆன் பண்ணுவான். அந்த பிக்சர்ல சொல்றேன். ஓகே, இப்போ lac operon model. lac operon, the elucidation of the lac operon was also a result of a close association between a geneticist, Francois Jacob, and a biochemist, சாக்கு மொனாட். ஓகே, இங்கே ஜாக்கப் அண்ட் மொனாட் மாடல்னு நம்ம சொல்வோம். ஸோ இதில் ஒருத்தர் ஜெனட்டிசிஸ்ட், இன்னொருத்தர் பயோகெமிஸ்ட். தே வேர் த ஃபர்ஸ்ட் டு எலுசிடேட் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ரெகுலேட்டட் சிஸ்டம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. இன் லாக் ஓப்ரான், ஹியர் லாக் ரெஃபர்ஸ் அஸ் லாக்டோஸ், எ பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இஸ் ரெகுலேட்டட் பை அ காமன் ப்ரொமோட்டர் and regulatory genes. So this is a polycistronic model because it is a prokaryote. Here the structural gene ZYA இருக்கும், Zian ஞாபகம் வச்சுக்கலாம், regulated by a common promoter and regulatory gene, I gene இருக்கு. Such arrangement is very common in bacteria and is referred to as operon. To name few such examples, lac operon, tryptophan operon, ara means rabinose operon, histidine operon,
வேலைன் ஓப்ரான் நிறைய மாடல்ஸ் பின்னாடி படிச்சாங்க. The lac operon நாம இங்க படிக்க போறது lac operon. The lac operon consists of one regulatory gene, the I gene. Here the term I does not refer to inducer. So I வந்து இங்க inducer கிடையாது, rather it is a inhibitor. It is actually a inhibitor. Rather it is derived from the word inhibitor. And three structural gene. This is the polycistronic ZYA. The I gene code for the repressor of the lac operon. The Z gene code for beta galactosidase BGAL, which is primarily responsible for the hydrolysis of the disaccharide lactose into monomeric units glucose and galactose. The Y gene codes for permease, which increases the permeability of the cell to beta galactosidase. So, permease எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னா to get into the permeability of the cell இதுக்குள்ள போகுது. So, beta galactosidase ஓட entry point இது. The A gene encodes transacetylase. டிரான்ஸ்அசிட்டிலேஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் இதோட ஃபங்க்ஷன் கொடுக்கல இட் வில் டிரான்ஸ் அசிட்டிலேஸ் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் அசிட்டைல் group from acetyl coenzyme to galactosidase, glucosidase and lactosidase. So, மூணுத்துக்கு மூணு function. One வந்து beta galactosidase that will convert lactose into glucose and galactose. Permease என்ன பண்ணுதுன்னா it increases the permeability of the cell to beta galactosidase. And transacetylase ஓட function transfer the acetyl group from acetyl coenzyme to this glucosidase or galactosidase அதுக்குள்ள அனுப்புது. Hence all the three gene products in the lac operon are required for metabolism of lactose. இது எல்லாமே lactose சுத்தி வர்றது. In most other operons as well, the genes present in the operon are needed together to function in the same or related metabolic pathway. Tryptophan, arabinose எதை எடுத்தாலும் இதே மாதிரி தான் function. Tryptophan எடுத்தீங்கன்னா 5 structural gene இருக்கும். இங்க நமக்கு அது தேவையில்லை. இங்க 3 structural gene. இப்போ நான் இந்த picture வச்சு உங்களுக்கு explain பண்ணிட்டு அடுத்த paragraph படிக்கிறேன். So for example, this is the gene, okay? I gene, இங்க I geneங்கிறது inducer இல்ல inhibitor, sorry. Just a minute. It is a inhibitor. இங்க இவங்க தான் regulator gene. இவங்க promoter. இவங்க operator. இவங்க 3 பேரும் structural gene. So they are cistrons. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இவங்க 3 பேர் இருக்கிறதுனால polycistronic அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த Z gene is producing beta galactosidase. இவங்க ப்ரொடியூஸ் பண்றது இந்த பீட்டா இங்க நம்மளே எழுதிக்கலாம். This produces beta galactosidase. இவங்க permease. இவங்க transacetylase.
லேஸ் 3 பேரு. இப்போ இவங்க ஏன் இத இன்ஹிபிட்டார்னா, இட் வில் பி ப்ரொடியூசிங் ஒரு ரெப்ரஸார் மெசஞ்சர் ஆர்என்ஏ. ரெப்ரஸார்னா இன்ஹிபிஷன். இந்த ரெப்ரஸார் போயி இந்த ஆப்பரேட்டரோட பைண்ட் ஆயிடும். ஸோ ஆப்பரேட்டரோட இவன் போய் பைண்ட் ஆயிருக்கான். இவன் பைண்ட் ஆனதுனால இவன் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். ஸோ இந்த இடத்துல ஜென்ரலா அவனோட ஒர்க் என்னன்னா, இத ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கேஸ் இப்ப இவன் பைண்ட் பண்ணியிருக்கிறதுனால, இங்க அவங்க மென்ஷனே பண்ணல. இவன் இத ப்ரொடியூஸ் பண்ணல. இவனும் இத ப்ரொடியூஸ் பண்ணல. இவனும் இத ப்ரொடியூஸ் பண்ணல. இப்போ இவன் இத ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பரேட்டர கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற ரெப்ரஸார வெளிய எடுக்கணும். ஸோ யார் வந்தா இந்த ரெப்ரஸார வெளிய எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டோஸ நம்ம உள்ள போடுறோம். லாக்டோஸ் தான் இங்க இன்டியூசர். இப்போ திஸ் இஸ் லாக்டோஸ். இப்ப இன்டியூசர உள்ளே போட்டவுனே, இந்த ரெப்ரஸார் மெசஞ்சர் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ற அ ரெப்ரஸார் புரோட்டீன் இருக்கு. ரெப்ரஸார் புரோட்டீன் இது ஒண்ணும் ஒரு புது ஆளெல்லாம் இல்ல. இந்த ரெப்ரஸார் புரோட்டீன சிந்தசைஸ் பண்றவர் ரெப்ரஸார் மெசஞ்சர் ஆர்என்ஏ. இப்போ இந்த புரோட்டீன் இப்போ ஒரு என்சைம் இது ஆக்சுவலி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அன் என்சைம். இதுக்கு 2 சைட் இருக்கு. ஒண்ணு they will be binding with operator. Another it also has a capacity to bind with the inducer lactose. ஸோ இப்போ நீங்க லாக்டோஸ போட்டோன்னா என்ன பண்ணுவான், ஆப்பரேட்டர விட்டுட்டு லாக்டோஸ்ல வந்து பைண்ட் ஆயிருக்கான். ஓகே. இப்போ இவன் ஸ்விட்ச் ஆன் பண்றான். இந்த Z ப்ரொடியூசஸ் பீட்டா galactosidase and Y produces permease and A produces transacetylase. இப்போ லாக் மெசஞ்சர் ஆர்என்ஏ உள்ள வந்துருச்சு. இவங்க 3 பேரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒர்க் இஸ் ப்ராக்ரஸ்டு வெல். அவ்வளோதான். இது மேட்டர் இவ்வளோதான். இது ஏன் எப்பவுமே பைண்ட் ஆகி கண்ட்ரோல் இருக்கு? நான் முதல்லயே சொன்னேன். எப்பவுமே நமக்கு வந்து இந்த ரெகுலேட்டார் ஜீன்ல ஒரு 3 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து இன்டியூசபிள். சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ இருக்கோ அத பொறுத்து அது ஸ்விட்ச் ஆன் பண்றதோ, இல்ல ஆஃப் பண்றதோ பண்ணிக்கும். ஒண்ணு. இன்னொன்னு கான்ஸ்டிடியூட்டிவ். த்ரூஅவுட் நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தேவை இருக்கு, இல்ல அது பாட்டுக்கு சிந்தசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. 3வது ரெகுலேஷன் என்னன்னா, ரெப்ரசிபிள். ஸோ இட் இஸ் நாட் இந்த ஜீனோட ப்ராடக்ட் அதிகமா இருக்கு உடம்புல அப்படின்னு சொன்னா, ஓகே நீ ஒர்க் பண்ணது போதும். கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கு, ஒரு சப்ஸ்ட்ரேட்ட பொறுத்து தான் இதனோட ஆக்ஷன் போய் போய் வந்துட்டு இருக்கு. இப்ப படிப்போம். Lactose is the substrate, okay, for the enzyme beta galactosidase, and it regulates switching on and off of the operon. Hence it is termed as inducer. So in the lacoperonல lactose தான் inducer. In the absence of a preferred carbon sources such as glucose, if lactose is provided in the growth medium of the bacteria, the lactose is transported into the cell through the action of permease. Remember, a very low level of expression of lacoperon has to be present in the cell all the time, otherwise lactose cannot enter the cell. ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா அதனுடைய பேசிக் சோர்ஸ் குளுக்கோஸ். ஸோ இந்த கார்பனுக்கு குளுக்கோஸ் சோர்ஸ் இல்லாத பட்சத்தில் லாக்டோஸ் உள்ள போகும்போது, லாக்டோஸ் உள்ள போச்சுன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் தான் அவன பிரிச்சு குளுக்கோஸாவும் கேலக்டோஸாகவும் மாத்தணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம லாக்டோஸ போடுறோம். அப்ப அது இன்டியூஸ் பண்ணி அந்த ஆப்பரேட்டர் ஜீன அங்க அத அந்த சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற ரெப்ரஸார் புரோட்டீன விடுவிச்சு இந்த லாக்டோஸோட பைண்ட் பண்ணிக்குது. ஸோ அடுத்தது பெர்மியேஸ் டக்குன்னு பீட்டா கேலக்டோசிடேஸ் உள்ள போகறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் டிரான்ஸ்அசிட்டிலேஸ் ஒர்க் பண்ணி அந்த மெக்கானிசம கம்ப்ளீட் பண்ணுது. அவ்வளவுதான். ஸோ the lactose then induces the operon in the following manner. The repressor of the operon is synthesized all the time constitutively. இங்க கொடுக்குறாங்க பாருங்க. இது constitutive type of gene regulation. So the repressor of the operon is synthesized. எப்பொழுதுமே இங்க இருக்கிற ஆள் யாருன்னா ரெப்ரஸார் புரோட்டீன். ரெப்ரஸார் புரோட்டீனை கொடுக்குற ஆள் யாருன்னா ஐஜீன். ஃப்ரம் தி ஐஜீன். Okay, the repressor protein binds to the operator region of the operon and prevent RNA polymerase from transcribing the operon. So இவன் யாரை prevent பண்றான்னா RNA polymerase from transcribing the operon. So இவன் work பண்ணவே விட மாட்டான். In the presence of an inducer such as lactose or allolactose, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். The repressor is inactivated by interaction with the inducer. So இப்போ இந்த operator gene இருக்கு இல்லையா, இதுல நம்ம இன்ஹிபிட்டார் ரெப்ரஸார் மெசஞ்சர் ஆர்என்ஏ இவன் தான் ரெப்ரஸார்.
ஓகே. இவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். ஸோ, இவனால இந்த அடுத்த அ இசட், ஒய், ஏ இவங்க யாரையுமே இவனால ஒர்க் பண்ண வைக்க முடியல. ஸோ, இப்ப இவன பிடிச்சு இழுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இன்டியூசர் உள்ள போறான். அந்த இன்டியூசர் யாருன்னா லாக்டோஸ். ஸோ, இதுல கொஸ்டின் என்ன, இவனுக்கு பக்கத்துல ப்ரமோட்டர் இருக்கான். ப்ரமோட்டர் தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ ஒர்க் பண்ண வைக்கிறவன். ஸோ, இப்ப இந்த இன்டியூசர்ங்கிறவன் வேணும்னா போலாம், வேணான்னா போ தேவையில்ல. ஸோ, இவனோட ஒர்க்கிங் எங்க வருதுன்னா, இன்டியூசிபிள்ல வருது. இன்டியூசிபிள் ஜீன் ரெகுலேஷன்ல. இந்த ரெப்ரஸார் எப்பொழுதுமே இந்த ஆப்பரேட்டர கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால, இவன் கான்ஸ்டிடியூட்டிவ். ஆல் த டைம் ஹி இஸ் வொர்க்கிங். ஓகே. ஸோ, ஐ ஜீன் தான் இத கண்ட்ரோல் பண்ண வைக்கிறான். ஸோ, ஐ ஜீன் the one which produces the repressor. So, it is a constitutively working on operator and lactose is working as an inducible. though இப்போ முதல்ல கொடுத்த மாதிரி. Okay. The repressor is inactivated by interaction with the inducer. This allow RNA polymerase access to the promoter and transcription proceed. So, இப்போ நம்ம இன்டியூசரை போட்ட உடனே, தட் இஸ் லாக்டோஸை போட்ட உடனே இந்த இவனை பைண்ட் பண்ணி இருக்கிற ரெப்ரஸார் கீழே வந்து லாக்டோஸை பைண்ட் பண்ணிடுவான். இவன் ஃப்ரீ ஆயிடுறான். இவன் ஃப்ரீ ஆன பிறகு he is working on this and this, working on this and this. So the reaction is proceeded. And the gene expression, of course. This allows RNA polymerase access to the promoter and transcription proceeds. Essentially, regulation of lac operon can also be visualized as regulation of enzyme synthesized by its substrate. Substrate depend பண்ணி இருக்கிறது. Remember, glucose and galactose cannot act as inducers for lac operon. Can you think for how long the lac operon would be expressed in the presence of lactose? எவ்வளோ நேரம்? as long as lactose இருக்கிற வரைக்கும் லாக் ஓப்ரான் ஒர்க் பண்ண போகுது, எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது. லாக்டோஸ் இல்லையா, உடனே நம்ம ரெப்ரஸார் வந்து ஆப்ரேட்டரை பைண்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரக்சரல் ஜீனை ஒர்க் பண்ண போகுது. ஸோ லாக்டோஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஒர்க் போகும், இல்லாதப்போ போகாது. Regulation of lac operon by repressor is referred to as negative regulation. இது ஏன் நெகட்டிவ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றோம்னா, இவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அதனால. lac operon is under control of positive regulation as well. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு இப்போ பாசிட்டிவ் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டு போறான், ஆக்டிவேட் பண்றான். யார் இங்க ஆக்டிவேட் பண்றான் அப்படின்னா, லாக்டோஸ் ஆக்டிவேட் பண்றான். ஸோ அந்த ஆக்ஷன்லயும் இவனை கொடுக்கலாம். பட் இட் இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன் அட் திஸ் லெவல். இப்போ நம்ம இதை ரொம்ப டீட்டெயிலாக படிக்க முடியாது, இன்னும் ஃபியூச்சரில் படிக்கலாம் அப்படின்னு. டிப்பிக்கலாக மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் போகும்போது தான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்க முடியும். ஓகே. பட் இந்த லாக் ஓப்ரான் மாடல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எங்கே போனாலும் இதுல இருந்து ஒரு கொஷின் கம்பல்சரியாக வந்துடும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ கொஞ்சம் தெளிவாக இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஒரு ஐஜீனு, ஐக்கு பக்கத்தில் ஒரு ப்ரொமோட்டார், ப்ரொமோட்டாருக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் ஒரு 3 சிஸ்ட்ரான்ஸ் இசட், ஒய், ஜியான் ஞாபகம் வச்சுக்கலாம். பீட்டா கேலக்டோசிடேஸ் திஸ் ஒர்க் ஆன் லாக்டோஸ். லாக்டோஸில் ஒர்க் பண்ணி திஸ் வில் ஸ்பிளிட் தி லாக்டோஸ் இன்டு குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். அப்புறம் பெர்மியேஸ் உள்ள அனுப்புறதுக்கு, அதுக்கப்புறம் டிரான்சாசிட்டிலேஸ் த ஒர்க் இஸ் ப்ரொசஸ்ட். இவன் எப்பவுமே இன்ஹிபிட்டார், ஐங்கிறது இங்கே இன்ஹிபிட்டார், லாக்டோஸ் வந்து இன்டியூசர். இதெல்லாம் மறக்கவே கூடாது, அந்த பொசிஷனையும் மறக்கவே கூடாது. ரொம்ப சிம்பிள் இது. ஜாக்கப் அண்ட் மோனாட் கொடுத்த ஒரு ரொம்ப சிம்பிள் மாடல், ரொம்ப பேசிக் மாடல். யாரோ ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே. That's all about this lac operon and the entire gene regulation. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டுக்குள்ளே போகலாம். ஓகே. அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. தேங்க்யூ.